ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு சஞ்சய். எதுக்காகனா வேலுன்ற போலீஸ்காரை போட்டு அடிச்சிட்டாருன்ட்டு அந்த போலீஸ்காரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சஞ்சய் கிட்ட. சஞ்சய் ஏற்கனவே அவருக்கு இருந்த விரோதத்தை வச்சு ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வேலு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, உன்னை ஆறுமுகம் அடித்தான்ல, அதனால் நீயும் அவனுக்கு பதிலுக்கு போலீஸ்கார அடினா என்னன்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அடிக்கிற அடி அவன் பிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறாரு. அந்த வேலுன்ற போலீஸ்காரனும் போட்டு ஆறுமுகத்தை சரியான அடிங்க, பயங்கரமான அடி எடுத்து லட்டி எடுத்து பின்னுன்னு பின்னுறான். ரெண்டு கையும் கட்டிட்டு, ஏய் போலீஸ்காரனையாடா அடித்த, இப்போ தெரியுதா அவனுக்கு போலீஸ்காரன் அடினா என்னன்னுட்டு. அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை சரியான அடி அடித்த பிறகு சஞ்சய் பார்த்துட்டு, விட்டுரு போதும் வேலு, இதுக்கு மேலே அடித்தா அவன் செத்துற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் போயிட்டு பேசுகிறாரு. டேய், உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, நான் பைரவியும் நானும் ரொம்ப ஃபிட்டு தெரியுமா, பைரவிக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறாளடா, நீ விட்டுட்டு போக வேண்டியதானே, என்னவோ டைவர்ஸ் தரமாட்டேன்னு சொன்னியாமே நீ அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கேட்குறாரு. கேட்டதும் உடனே, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. பைரவி என்கிட்ட 20 லட்சம் வாங்கியிருக்கிறா. அதை வாங்கி தான் உனக்கு கந்து வட்டிக்காரங்கிட்ட கொடுத்தல, அந்த காசு அது என்னுடைய காசு தான் அப்படின்னு சொல்கிறாரு சஞ்சய். உடனே ஆறுமுகத்துக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஷாக் ஆகுதோ, ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுடா, பைரவியா நானும் எத்தனோ நாள் ஒன்றா இருந்திருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் அடிக்கடி ஒன்றா இருப்போம் தெரியுமா அப்படின்றாரு. சொன்னதும் உடனே கோபமாக வருது ஆறுமுகத்துக்கு. அப்போ ஆறுமுகம் சொல்கிறாரு, நீ சொல்கிறத எதையும் நான் நம்ப மாட்டேன்டா, பைரவி அது மாதிரி பொண்ணு கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியாமல் 20 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கியிருக்க மாட்டா. அவளுக்கு பணம் வேணும்னா ஒன்று அவங்க அப்பா கிட்ட கேட்பா, இல்லைனா எங்கள் அம்மாட்ட கேட்பா. உங்ககிட்ட எதுக்குடா கேட்க போகிறா? பைரவி சுத்தமான பொண்ணு, அவன் மேலே இப்படிலாம் பழி போடாத அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு. சொன்னதும், வேணா நீ ஒன்றா போய் கேட்டு பாடுறா பைரவி கிட்ட, இதுதான் உண்மை அப்படின்னு சஞ்சய் சொல்லிடுறாரு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எனக்கு உன்னை கொன்னுட்டு நான் பைரவியை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஆனால் நான் அப்படி நினைக்கல, உன்னை எதிர்க்கவே வச்சு உன் கண்ணு முன்னாடியே பைரவியை நான் கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறேன்னு சஞ்சய் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, சரி இவனை விட்டுருங்க, எதுவும் கேஸ்லாம் போட வேணாம், அப்படியே விட்டுருங்கன்ட்டு ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு சஞ்சய். அதுக்கப்புறம் ஆறுமுகம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் பைரவியை பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்கலாமான்னு நினைக்கிறாரு. கேட்கும்போது, வேண்டாம், இந்த விஷயத்த நம்ம பைரவி கிட்ட கேட்கவே கூடாது, ஏன்னா பைரவி இந்த தப்பை செஞ்சே இருக்க மாட்டா, அந்த சஞ்சய் தான் பொய் சொல்கிறான், அதனால் இதை நம்ம கேட்டோம்னா பைரவியை சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டே கேட்காம வெளியே போகிறாரு. வெளியே போகிறத பார்த்துட்டு பைரவி, என்ன ஆறுமுகம் இங்கே வா, ஏதோ எனக்கிட்ட கேட்க வந்த மாதிரி ஆனால் கேட்காம சங்கடப்பட்டுட்டு போகிற மாதிரி போகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பைரவி கேட்குறாங்க, என்ன முகத்தெல்லாம் கீறலாக இருக்குது, என்ன எதனா சண்டை போட்டு வந்தியா? இது மாதிரிலாம் சண்டைலாம் போடாத, அன்னபூர்ணியத்தை இவ்வளோ நாள் தான் அவங்க இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இருந்தாங்க, இப்போவாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், நீ எங்கேயோ சண்டை போட்டு வந்திருக்க, என்ன தப்பு பண்ண சொல்லு ஆறுமுகம் அப்படின்றாப்பல. அப்போ தான் ஆறுமுகம் அவர் மில்லில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவங்க மில்லில் வேலை செய்கிறவங்களுடைய கணவர் இது மாதிரி அவங்கள பணம் கேட்டு அடித்ததாகவும், அந்த ஆள் போலீஸு, அதனால் சஞ்சய் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டான்ற விஷயத்த சொல்கிறாரு. ஏன் ஆறுமுகம் இதை நீ எனக்கு சொல்லலை? சஞ்சய் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, உன் மேலே தப்பே இல்லாமல் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பேசியிருப்பேன்ல அப்படின்றாங்க. அப்போ ஆறுமுகம் சொல்கிறாரு, இல்லை பைரவி, நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, அந்த சஞ்சய் சொல்கிறத தான் நம்புவ அப்படின்றாங்க. என்ன பைத்தியகாரத்தனமாக பேசுகிற ஆறுமுகம், எல்லாத்தையும் நான் நம்புவேனா? சொல்லு பார்க்கலாம், இது மாதிரி விஷயம்லாம் நான் உன் பேச்சை கேட்க மாட்டேனா அப்படின்னதும், அப்போ பைரவி, நான் உன்னை கேட்பேன், அந்த சஞ்சய் அவங்ககிட்ட நீ
20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினேன்னு சொல்கிறான் அப்படின்னு. நீ வாங்கினியா பைரவி? நீ வாங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை கேட்குறேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆறுமுகம். உடனே அவன் சஞ்சய் சொன்னானா உங்ககிட்ட? சஞ்சய் சொன்னானான்னு கேட்குறாங்க பைரவி. ஆமாம் பைரவி சொன்னான் சஞ்சய்னும் சொல்கிறாரு ஆறுமுகம். உடனே கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு ஃபோன் போட்டு, சஞ்சய் நான் உங்ககிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினேன்னு நீ ஆறுமுகம் கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்டதும், ஐயோ பைரவி நான் ஏன் சொன்னேன்? நான் சொல்ல மாட்டேனே, நீ என்கிட்ட இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே, அப்புறம் எப்படி நான் சொல்லியிருப்பேன் பைரவின்றாப்பல. எனக்கு தெரியும் சஞ்சய் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஆறுமுகம் சொல்கிறான் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு, பொய் சொல்லாத, சஞ்சய் வந்து சொல்லவே இல்லைன்ட்டு சொல்கிறான், நீ என்ன இது மாதிரி சொல்கிறேன்னா, சரி பைரவி அப்போது நீ வந்து அவங்ககிட்ட பணம் வாங்கலை அப்படின்னா எனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? சத்தியமாக அவன் சாமி சத்தியமாக சஞ்சய் தான் சொன்னான்னு ஆறுமுகம் சொல்கிறாரு. பைரவியா சஞ்சய்லாம் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்றாங்க. அப்படி சொல்லும்போது ஆறுமுகத்துக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அப்படியே யோசிக்கிறாங்க. ஆனால் பைரவி நம்பவே மாட்டேன்றாங்க ஆறுமுகத்தை. நாளைய கதையில் நம்புவாங்களா இல்லை நம்ப மாட்டாங்களான்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.